இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்குல்ல? காதல் உருவத்தை அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. காதல் ஒரு முட்டாள்தனம். காதலிக்கிறவங்க முட்டாளுங்க. அப்படின்னா நானும் ஒரு முட்டாள் தான். ஆனா என்ன முட்டாளாக்குறது யாரு தெரியுமா? நீதான். எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். எப்படி காதல் வந்ததுன்னு தெரியாது. ஆனா என் காதல் உண்மையானது. இந்த பாட்டை எழுதினாலே அவளும் இப்படித்தான். காதலிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தரை உண்மையிலேயே நம்பினா. இவ உண்மையா இருந்தா அவனும் உண்மையா இருக்கணும்னு சட்டம் இருக்கானே. இவளை தான் உயிர்னு சொன்னவன் இன்னொருத்தி பின்னால போயிட்டான். அப்புறம் என்ன? காதல் இந்த வரிகளை மட்டும் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். உங்க அக்காவா? ஆமா. கண்மணி மேரி, என்னதான் உங்க அப்பன் அம்மி குடவித்தரையன் உன்னை அடைச்சு வச்சிருந்தாலும் அவனால் உன்னை பாதுகாக்க முடியாது. உங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல் நொறுக்கப்படும், உன்னை வெளியே தூக்கப்படும், உன்னை என் மனைவி ஆக்கப்படும். உங்க அப்பன் வச்சிருக்கானே குதிரைங்கிற பேர்ல கழுதிக, அதை விட ஒரு பெரிய அரேபியா குதிரையில வந்து உன்னை அலாக்காக தூக்கிட்டு போயிடுவேன். உன் அன்பு காதலன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். லெட்டர் படிச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. என்னைக்குமே நான் அவரோட மேரிதான். எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப முக்கியம் இல்லையா? அட பாவி, லவ் லெட்டர் கொடுக்க வந்த குரங்கா நீ? இப்பத்தானா உன்னை மேனேஜர் ஆக்குறேன்னு சொன்னேன். ஐயோ, உன்னை கொன்னுடுறேன். லவ் லெட்டரா? யோகி கொன்னுடுறேன். இனிமே உனக்கு வேலை கிடையாது. நீ அவன மாதிரி ரோட்ல ஆல போ. எந்திரி, என் முன்னால நிக்காத. போடா ராஸ்கல். என்னடா லெட்டர் கொடுத்தியா? என்ன சொல்லுச்சு? அடே எப்பா, லெட்டர் வாங்கின உடனே முத்தம் கொடுத்துச்சுனே. எது? லெட்டர் இருக்குனே. அப்புறம் லெட்டரை பார்த்து ஒன்னு அழிச்சு பதிலுக்கு லெட்டர் கேட்டேன். அந்த நேரத்துல அவங்க அப்பா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சு அவருக்கு ஏதோ பிறந்த நாளா பெரிய பெரிய கேக்கா கொடுத்தாரு. என்ன கேட்காமல குடுக்கறதுன்னா அந்த ஆளு எவ்வளவு வேணாலும் கொடுப்பான்டா. ஆனா ஒரே ஒரு கெட்ட குணம், காதலர்களை சேர விட மாட்டான். என்னங்க என்னங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இருக்கேனா இல்ல போயிட்டேனான்னு பாக்குறதுக்கா? உனக்கு கால் அடிபட்டுச்சு, எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு வந்தேன். அதான். எனக்கு அடிபட்டா உங்களுக்கு என்ன? அடி உனக்கு, ஆனா வலி எனக்கு. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு கால்ல அடிபட்டுடுச்சு. குதிரை ஓட்டி சம்பாதிக்கிற பொழப்பும் போச்சு. இப்ப நாங்க பட்னி தானே. போக இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? இப்ப நாங்க பட்னி திருப்தி தானே. ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட். ஒரு ரவுண்டு 10 ரூபாய், ஒன்லி 10 rupees. சார் சார் சார், ஹார்ஸ் ரைட் சார். தாண்டா பயா, ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க டார்லிங். என்ன பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம், உனக்காக போறேன். ஐயா எப்படி போறான்னு பார். நல்லா பாஸ்டா போகும்ல. எங்கடி வெளியில விட்டு இருந்த குதிரையை காணோம்? என்ன குதிரையை காணுமா? அந்த பாலத்து பக்கம் எங்கேயாவது மேயரா பாரு. இன்னும் வேகமா போங்க, ஃபாஸ்ட்.
சாரி ஜூலி, நீ கால்ல அடிபட்டு வீட்டுல இருக்கிறதுனால வருமானம் இல்லாம சாப்பாடு கஷ்டப்படுற. அதனாலதான் உன் குதிரையை வச்சு நான் சம்பாதிச்சேன். இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணம். என் காதல தான் ஏத்துக்கல, இந்த பணத்தையாவது வாங்கிக்க. அன்னைக்கு என் காதல் உங்ககிட்ட சொன்னதுனால தான் நீ ஓடுன. அதனால தானே உன் காலில் அடிபட்டுச்சு. அது என்னால தானே. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? காயம் பலமா பட்டுடுச்சா? அதுக்கு தான் நீங்க மருந்து போட்டுட்டீங்களே. உன்னால எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நீ எப்ப மருந்து போட போற? அந்த பூசணிக்காய் தலையனுக்கு எதிரா நம்மள 25 குதிரையை வச்சு தொழில் ஆரம்பிக்க போறோம். அத லெட்டர்ல எழுதியிருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட குடு, படிக்கட்டும். நீ தைரியமா இரு. அண்ணன் கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாகிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடு. என்னன்னு இது? இன்னைக்கு நானே வா. திரும்ப திரும்ப ஒரு ஆள் போனா சந்தேகப்படுவாங்க. இந்த கோழிக்கு என்ன அனுப்புங்க. டேய், குடுக்கல் வாங்குறதெல்லாம் ஒரே ஆள் தாண்டா வச்சுக்கணும். நீயே போயிட்டு வா. வேணாண்ணே, நான் போனா சந்தேகப்படுவாங்க. நானே போறேன். ஆமாடா, அன்னைக்கு நீ போகும்போது அவருக்கு பிறந்த நாள், உனக்கு கேக்கு கொடுத்தாரு. இப்ப நான் போகும்போது அவரு கல்யாண நாளா இருக்கலாம், உனக்கு ஏதாவது கொடுப்பாரு. குடுக்கற அந்த ஆள் மண்ணண்டா. ஆமா ஆமா, அவர் வெறுங்கையோட யாரும் அனுப்ப மாட்டாரு. ஏற்கனவே போய் வாங்கிட்டு வந்திருக்கான். சொன்ன கேட்டுக்க. லவ் லெட்டர் கொண்டு வந்த கையா இது? அடிச்சு வேண்டாம் உன்னை. அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா அது மூஞ்சி எல்லாம் லாரியில் அடிபட்டியா? இல்லண்ணே, அந்த முட்டையை என்ன போட்டு அடிச்சு மிதிச்சு என்ன லெட்டர் கொடுக்கும்போது பாட்டானா? கையும் களவுமா புடிச்சிட்டான்டே. அண்ணே, அது மட்டும் இல்லண்ணே, அவன் மனுஷனா என் கைய கடிச்சிட்டான்ண்ணே. அதான் அவன் குதிரையில சிலது கடிக்குது. அவனே கத்து கொடுத்துருப்பான் போல் இருக்கு. அண்ணே, இவன் முதல் லெட்டர் கொடுக்க போனானே, அன்னைக்கு இவனுக்கும் உட்கார்றான். அன்னைக்கு உரிச்சு போடும் படுவா. நீ சொல்ற. அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுக்க போனானே, இவனையும் செமமாத்து மாத்திருக்கானே அந்த மொட்டைய. இது ஏன் நீ என்கிட்ட சொல்ல? நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காதே, இவனும் வாங்கட்டும்னுதான். அவன் கேக்கு வாங்கினா பரவாயில்ல, என்ன மாட்டி விட்டு அதே கேக்க நான் வாங்கி இருந்தா என் நிலைமை அதேதான். ஐயோ, ஏம்மா.
நீங்க நானேதான் உங்க குதிரையோட கால் படுற அளவுக்கு புண்ணியம் பண்ணவன். உங்க குதிரை உங்களை கீழே தள்ளிட்டு ஓடினதை பார்த்தேன். நீங்க மயங்கி கிடந்தீங்க. பக்கத்துல உதவிக்கு யாரும் இல்ல. பஸ் கார் இது வரைக்கும் எதுவுமே இந்த பக்கம் போகல. அதனால தான் ராத்திரி உங்களை இங்கேயே தங்க வைக்க முடியாச்சு. உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினவன்னு தெரிஞ்சோ என்னை காப்பாத்திருக்கீங்களே. நான் அன்னைக்கு மிருகத்தனமா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். எதுக்கு? பசியெல்லாம் தாங்காத பணக்காரங்க நீங்க. உங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே தர முடியலையேன்னு பாக்குறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.